திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி செய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுள்ளோம் பாலுள்ளோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரேட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமோ பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறில் நீயே உகந்தேலோ ரெம்பவாய் வையத்து வாழ்வீர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள். விளக்கம். ஆண்டாள் தான் ஒரு யதி, அதாவது குரு என்பதை மிக அழகாக விளக்குகிறாள். சொல்லாமல் சொல்கிறாள். ஒரு குருவானவர் தன்னை நம்பியிருக்கும் சீடர்களை எவ்வாறு அருமையாக வழி நடத்துவாரோ அதுபோல தம்மை நாடியிருக்கும் அந்த பெண்டீர்களை, அந்த இளம் பெண்களை பகவான் ஸ்ரீமன் நாராயணிடத்தில் அழைத்து செல்லும் பாதையின் முதல் படியை ஆண்டாள் காட்டுகிறாள். பாவை நோன்பு எனப்படும் அந்த அற்புதமான விஷயத்தை ஆண்டாள் தன் சக தோழிகளுக்கு இந்த பாடலில் விளக்குகிறாள். பொதுவாக ஒரு குழந்தை, விளையாடி கொண்டிருக்கிற குழந்தை, ஒரு 3 வயசு வரைக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த குழந்தையோட பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்கள் பண்ணுவோம். குறிப்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தை எப்போ வேணால் எழுந்துக்கலாம், எப்போ வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணால் விளையாடலாம், எப்போ வேணால் தூங்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது வரைமுறை கிடையாது. ஆனால் அதே குழந்தையானது ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலாகட்டும், இல்லை ஒரு எல்கேஜியில் சேர்றதாகட்டும், அந்த குழந்தையோட அந்த மணித்துளிகள் டைமிங்ஸ் ஆனது பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணும், அந்த குழந்தைய முதல் நாள் நேரத்திலே தூங்க வைப்போம், மறுநாள் கார்த்தால நேரத்திலே எழுந்துக்க வைப்போம். அதற்கு வேண்டிய விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி முடிப்போம். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவோம். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு கூட்டு கொண்டு வருவோம். மறுநாளைக்கு வேண்டிய விஷயங்களை தயார் செய்வோம். அதுபோல ஆண்டாளானவள் இளம்பெண்களுக்கே உண்டான, இளம்பெண்களுக்கு பிடித்த சில விஷயங்களை இந்த பகவானை நோக்கி செய்யும் இந்த 1 மாத தவத்தில் தியாகம் செய்ய சொல்கிறான். நல்ல உணவு, அதாவது நல்ல உணவுன்னு சொல்லும்பொழுது பால், அன்னம், ஒரு ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம், கண்ணுக்கு மை, தலையில் பூ, நீண்ட தூக்கம், இது போன்ற விஷயங்களை தவிர்த்து, அதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சிலதை விட்டு கொடுக்குறோம். நம்ம முதல் படியில் என்ன பண்ணுறோம், இந்த லௌகிக வாழ்க்கையிலிருந்து பகவானை சென்று அடையக்கூடிய அந்த பரமபத வாழ்க்கையை நோக்கி செல்லும் இந்த ஜீவாத்மாவானது முதலில் லௌகிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை விடத் தொடங்குகின்றது. அதுவும் எப்படி, டெம்பரரியாக தான். பாவை நோன்புன்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே, ஒரேடியாக விட சொல்லலை. அந்த பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்தில் விட சொல்வதன் மூலம் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, இப்போ விட பழகி கொண்டேயானால் நாளடைவில் இந்த விஷயங்கள் மேல் உனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடானது குறைந்து நீ இவை நிரந்தரமாக விட்டு விடுவாய். இது ஜீவாத்மாக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த லௌகிக வாழ்க்கையிலானது நாம் வைக்கக்கூடிய சிறு பாசமானது, சின்ன விஷயங்கள் மீது நாம் வைக்கக்கூடிய சிறு பாசமானது நம்முடைய ஜீவாத்மாவை இந்த உலகத்திலே கட்டுள வைக்கிறது. நமக்கு ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும். இந்த பீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு 100 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இந்த கட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை.
இது போன்ற ஒரு அஜ்ஞானம், சிறு சிறு பொருட்கள் மீது உள்ள அஜ்ஞானம், சிறு சிறு சென்டிமெண்ட் மீது உள்ள அஜ்ஞானமானது நம்மை இந்த உலகத்தினுடைய கட்டுள்ள வைக்கிறது. அப்போ என்னாகும், ஜீவாத்மாவானது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இந்த உடலில் வாசம் செய்ய தகுதி இருக்கிறது. இந்த உடலை விட்டு அந்த ஜீவாத்மா செல்லும் பொழுதோ இந்த அஜ்ஞானத்தின் தாக்கத்தினால் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து இது போன்ற விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். அப்பொழுது என்னாகும், இந்த பிறவி சூழலில் இந்த ஜீவாத்மாவானது சுழன்று கொண்டே இருக்கும். பகவானை நோக்கி செல்லும் பாதையானது தடைபட்டுவிடும். அதே இப்படி யோசித்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல டெம்பரரியாக விட ஆரம்பிப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் காஃபி ரொம்ப பிடிக்கும், ஒரு நாளைக்கு 5 வேளை குடிச்சுட்டு இருந்தோம்னா அதை 3 வேளை ஆக்குவோம். நாளடைவில் அதை 1 வேளை ஆக்குவோம். இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு வந்தோம்னா குறிப்பிட்ட காலங்களில் அந்த காஃபி மேலேயே நம்மளுக்கு ஒரு ஆசை இல்லாமல் போயிடும். வெறுப்பு இல்லை, ஆசை இல்லாமல் போயிடும். அந்த காஃபியை விட்டெழுவோம். எதை நம்பியும் நாம் இல்லை. இது நம்மை கட்டுப்படுத்தும். இதன் மீது நமக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது. அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையானது மாற சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கொண்டுள்ள பற்றானது சிறுக சிறுக விலக வேண்டும். இதுதான் ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் குறிப்பிடும் செய்தி. அந்த செய்தியை பின்பற்றினோமேயானால் முதல் படியில் கால் வைக்க தகுதியானவர்களாக இருப்போம். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்.